ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஓகேவா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சேனலில் எக்கானமியில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கான பிளானிங் கமிஷன், நிதி ஆயோக், நேஷ்னல் இன்கம் இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் வந்து நம்ம சேனலில் வந்து ரீசனிங்கோட கம்ப்ளீட் சிலபஸ் நான் முடிச்சிருக்கேன். அதை பார்க்காதவங்க மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஜென்ரல் அவேர்னஸ் ஆல்சோ நம்ம டெய்லி பார்த்துட்டே வரோம். ஓகேவா? ஜென்ரல் அவேர்னஸில் நான் ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன், ஜியோகிராஃபியில் முடிச்சிட்டேன், இப்போ எக்கானமி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்குமே ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து கொஞ்சம் குறிப்பிட்ட கொஷின்ஸ் தான் வரும். ஓகேவா? ஹிஸ்ட்ரியிலேருந்து 2 கொஷின்ஸ் தான் மேக்ஸிமம் வரும், ஜியோகிராஃபிலேருந்து ஒரு கொஷின், எக்கானமிலேருந்து 2 கொஷின்ஸ் இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிடுவேன். நான் கவர் பண்ண வீடியோஸ் டாபிக்ஸை மட்டுமே நீங்கள் பார்த்தாலே போதும், ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? நான் நம்ம சேனலோட சார்பாக வந்து ஒரு பெய்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணுறேன், ஸ்பெஷல் கோர்ஸ். இந்த கோர்ஸஸ் நான் என்னெல்லாம் கவர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸ். நீங்கள் நான் நடத்துகிற இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும். நான் நம்மளுடைய ஸ்பெஷல் பெய்ட் கோர்ஸ் நடத்துவேன், அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே பார்த்தாலே போதும். நீங்கள் வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு படிக்கவே வேண்டாம், நான் கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸை கவர் பண்ணிடுவோம். ஓகேவா? அது கூடவே ரீசனிங்கோட ப்ராக்டிஸ் செக்ஷன் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸோட ப்ராக்டிஸ் செக்ஷன் நடக்கும். ஓகேவா? நம்ம சேனலில் ரீசனிங்கோட சிலபஸ் முடிச்சிட்டோம். அதனால் நம்ம ஸ்பெஷல் கோர்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டே இப்போ மண்டே ரீசனிங்கோட ஈவினிங் 5 PM வந்து ஒரு குவிசஸ் நடக்கும். ஓகேவா? 25 கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸில் எப்படி எக்ஸாக்டாக கேட்பாங்களோ அதே மாதிரி எக்ஸாக்ட் டைப் வைஸ் கொஸ்டின்ஸாக நான் 25 கொஸ்டின்ஸ் நான் கொடுப்பேன். அந்த 25 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ண. ஓகேவா? இது கம்ப்ளீட்டாக ப்ராக்டிஸ் செஷன். ஏன்னா நான் சிலபஸை நான் யூடியூப் சேனலில் கவர் பண்ணிக்கிறேன், ப்ராக்டிஸ் நீங்கள் இதில் பண்ணலாம். சில பேர்களால் ப்ராக்டிஸ் புக்கு வாங்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் ப்ராக்டிஸ் புக்கு வாங்க முடியாது. ஏன்னா புக்ஸ் எல்லாமே 600 500 இருக்கும். அதுக்கு நீங்கள் 250 ருபீஸ், ஜஸ்ட் 250 ருபீஸ் நீங்கள் கொடுத்து பே பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் இந்த ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன்ஸ் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் கற்றுக்கலாம், கூடவே கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸும் கற்றுக்கலாம். ஓகேவா? நான் எக்ஸாம்ஸ் கிட்ட வர வர நான் கொஞ்சம் உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸோட ப்ராக்டிஸ் செக்ஷனும் இதில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்க. இந்த கோர்ஸோட டியூரேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, December 15th மார்ச் 31 வரை. ஓகேவா? ஸோ கோர்ஸில் ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த கோர்ஸஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கீழே டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டெலகிராம் சேனலுக்குள்ளே போய் நீங்கள் அவங்க கொடுத்த ஃபீட்பேக்ஸை பார்த்துக்கலாம். ஓகேவா? கோர்ஸில் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. December 31 வரைக்கும் தான் இந்த 250 ருபீஸ். ஆஃப்டர் தட் வந்து ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? எக்கானமி பார்க்குற மட்டும் எக்கானமி அதாவது பொருளாதாரம்னா பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா, மணி ரிலேட்டடானது. ஓகேவா? சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் இவங்கெல்லாம் எக்கானமியை பற்றி என்ன டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஆடம் ஸ்மித். ஓகேவா? இவர் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸோட ஃபாதர்னு சொல்லுவோம். இவர் ஒரு புக் எழுதியிருக்காரு, எக்கானமிக்ஸ் இஸ் த சயின்ஸ் ஆஃப் வெல்த்ங்கிற ஒரு குவாட்ஸ் இவர் சொல்லியிருக்காரு. இவர் எழுதின புக்கோட நேம் பார்த்தீங்கன்னா வெல்த் ஆஃப் நேஷன். 1776 இந்த புக் வந்து ரிலீஸ் ஆச்சு. இதுதான் அவரோட குவாட். இவர் தான் சொன்ன எக்கானமி பற்றி. எக்கானமி என்னன்னா சயின்ஸ் ஆஃப் வெல்த். நம்ம என்ன வெல்த்தில் இதில் இருக்கோமோ அதுதான் நம்மளுடைய எக்கானமின்னு சொல்லியிருக்காரு. ரஷ்கின் அண்ட் கேர்லெஸ் இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க எழுதின புக்ஸோட நேம்னு பார்த்தீங்கன்னா எ டிஸ்மிசல் சயின்ஸ், எ டார்க் சயின்ஸ். இது ரெண்டுமே இவங்க எக்கானமி பற்றி எழுதின புக்ஸ். ஓகேவா? சாமுவேல்சன் இவர் வந்து ஒரு கான்செப்டை வந்து எக்கானமியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கான்செப்டோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா நெட் எக்கானமிக் வெல்ஃபேர். இதுதான் இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண கான்செப்ட். காரல் மார்க்ஸ் இவர் வந்து ஃபாதர் ஆஃப் சோசியலிசம்னு சொல்லுவாங்க. கெய்னஸ், ஜேஎம் கெய்னஸ் இவர் வந்து ஃபாதர் ஆஃப் நியூ எக்கானமின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த ஜேஎம் கெய்னஸு, காரல் மார்க்ஸு, ஆடம் ஸ்மித் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன். ஏன் ரொம்ப இம்பார்ட்டன் சொல்கிறேன்னா, ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் யாருன்னு கேட்பாங்க. ஓகேவா? ஒன் டைம் சிஜிஎல்ல கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின். ஒன் டைம் சிஹெச்எஸ்ல என்ன கேட்டீங்கன்னா, ஃபாதர் ஆஃப் நியூ எக்கானமி யாருன்னு கேட்டாங்க, ஜேஎம் கெய்னஸ். உங்களுக்கு குழப்பறதுக்காக என்ன கொடுப்பாங்கன்னா, காரல் மார்க்ஸும் கொடுப்பாங்க, ஆடம் ஸ்மித்தும் கொடுப்பாங்க, ஜேஎம் கெய்னஸ்னு கொடுப்பாங்க. ஆனால் சரியான ஆன்சர் ஜேஎம் கெய்னஸ் தான். ஓகேவா? நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன். நான் இந்த ஸ்லைடில் போட்டிருக்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கணும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பிளானிங் கமிஷன். நேரு அவர்கள் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது 1947. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அவங்க எலெக்ஷன் வச்சு டிராஃப்டிங் கமிட்டிலாம் வச்சு அவங்க வந்து ஒரு நம்ம நாட்டுக்கான ஒரு சட்ட புத்தகத்தை வந்து எழுதினாங்க. ஓகேவா? லாஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்தாங்க. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லா ஆஃபீஸரான அம்பேத்கர் அவர்களோட தலைமையில். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நம்ம நாட்டில் வந்து
நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்க வந்து நிறைய மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய பொருட்கள் வாங்குறாங்க, அதுக்கு வந்து டேக்ஸ் கிடைக்கும். பட் அந்த டேக்ஸை எப்படி நம்ம நல்லா வந்து மக்களுக்கு சென்று ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணுறது, அதாவது இப்போ டேக்ஸ் வருதுன்னா அந்த டேக்ஸ் ஃபுல்லாமே நம்ம வச்சுட்டு இருக்க முடியாது. அந்த டேக்ஸ் மூலமாக ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ மெடிசன் இந்த மாதிரி கொடுக்கலாம், ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் இப்போ வர்ற டேக்ஸை சரியான வழியில் வந்து நம்ம செலவு பண்ணணும், ஓகேவா. வர்ற மணியை அப்படி செலவு பண்ணிட்டே இருந்துச்சுன்னா இப்போ ஒரு பாதிப்பு வருது, ஒரு ஃப்ளட்டோ ஒரு சைக்ளோனோ வருது, அதனால பீப்புள்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்க, நிறைய பேருக்கு ஹோம்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கும் மணி இருக்கணும். இப்போ திடீர்னு ஃப்ளட்டு வருதுன்னா அதை வந்து தடுக்கிறதுக்கும் சில மணி வந்து கவர்மெண்ட்டுக்கு வேணும். அதனால இப்போ போர் வருதுன்னா போரை இது பண்ணுறதுக்கு போரில் எக்யூப்மெண்ட்ஸு, வெப்பன்ஸு, வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு மணி வேணும். ஸோ பிளானிங் கமிஷன் என்ன பார்த்தீங்கன்னா பேசிக்காக கவர்மெண்ட் வர்ற டேக்ஸை எப்படி கரெக்டாக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது கூடவே அதை எப்படி ஏர்ன் பண்ணுறது, பிளானிங் கமிஷன் அதுதான், ஓகேவா. இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளானிங் கமிஷனை வந்து 1950 வருஷம் நேரு அவர்கள் வந்து கொண்டு வந்தாங்க, ஓகேவா. பிளானிங் கமிஷனோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், ஓகேவா. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, சேர்மன் அவர் தான், ஓகேவா. பிளானிங் கமிஷனை வந்து இப்போ ரீசெண்டாக மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அதை நிதி ஆயோக்னு மாற்றிட்டாங்க, ஓகேவா. நிதினா என்னது, பணம், ஓகேவா. பணத்தை எப்படி ஸ்டேட்ஸுக்கு பிரித்து கொடுக்கறது, ஸ்டேட்ஸ்லேருந்து எப்படி ஸ்டேட்ஸ் மீன்ஸ் மாநிலங்கள்லேருந்து எப்படி பணத்தை வசூல் பண்ணுறது, மாநிலங்களுக்கு எப்படி பணத்தை பிரித்து கொடுக்கறது, டேக்ஸை எப்படி ஷேர் கொடுக்கறது, இதெல்லாம் இது பண்ணுறது தான் பிளானிங் கமிஷன். பிளானிங் கமிஷன்னா என்னன்னு, பிளானிங் கமிஷன் நிதி ஆயோக்னா என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கம்பெனியோட ஓனர், ஓகேவா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களோட பார்ட்னராக இருக்காங்க, ஓகேவா. கம்பெனியிலேருந்து வர்ற அமௌண்ட்டை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிருக்காங்க, ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணுறாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்துட்டு அந்த மானிட்டர் பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்கட்டு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மணி கலெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட வந்து கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த மணியை கால்குலேட் பண்ணி என்னென்ன அமௌண்ட்ஸ் எப்படி வந்திருக்கு, நம்மளுடைய செலவு எவ்வளோ, வரவு எவ்வளோங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு, இன்கம் எவ்வளோ, எக்ஸ்பென்ஸ் எவ்வளோங்கிற கால்குலேட் பண்ணிவிட்டு, அந்த ப்ராஃபிட் இருக்கும் தெரியுமா, ப்ராஃபிட்டில் இருந்தும் ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்னர் இருக்காங்களா அவங்களுக்கு கொடுக்கறது தான் இது, ஓகேவா. இதுதான் பிளானிங் கமிஷன் அண்ட் நிதி ஆயோக்கோட பேசிக் திங், ஓகேவா. நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், இது டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து ஆகஸ்ட் 6, 1952 வருஷம் வந்து தொடங்கினாங்க. இது வந்து கேபினெட் செக்ரட்டரியேட், ஓகேவா. இது வந்து அந்த அப்போ கேபினெட் இருந்தால் அந்த இதில் வந்து பாஸ் ஆச்சு, ஓகேவா. இதோட சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். மேக்ஸிமம் நிதி ஆயோக்கு பிளானிங் கமிஷன் இதோட சேர்மன்ஸ்லாம் வந்து பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பாங்க, ஓகேவா. செக்ரட்டரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்கு செக்ரட்டரி ஆஃப் பிளானிங் கமிஷன். இதில் யார் செக்ரட்டரியோ பிளானிங் கமிஷனில் அவர் தான் இதுக்கும் செக்ரட்டரி, ஓகேவா. பிளானிங் கமிஷன் இப்போ இல்லை, ஓகேவா. மெம்பர்ஸ், இது யாருன்னா மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆல் ஸ்டேட், மெம்பர் ஆஃப் பிளானிங் கமிஷன், ஓகேவா. ஓகேவா. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ், அதாவது நாட்டில் உள்ள எல்லா மாநிலங்களோட முதலமைச்சரும் இதில் மெம்பராக இருப்பாங்க. நான் சொன்னேன் தெரியுமா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்னர் இருக்காங்க, அந்த பார்ட்னர்ஸ் தான் சீஃப் மினிஸ்டர்ஸ், ஓகேவா. அடுத்து நிதி ஆயோக். என்ன ஆச்சுன்னா மோடி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா பிளானிங் கமிஷன் வேண்டாம், நிதி ஆயோக் வச்சுக்கலாங்கிற பேரில் நிதி ஆயோக்குன்னு அதை மாற்றினாங்க. அது எப்போ மாற்றினாங்கன்னா ஜனவரி 1, 2015 வந்து மாற்றினாங்க, ஓகேவா. இந்த நிதி ஆயோக்கோட பேசிக் ஃபண்டமெண்டல் என்ன பார்த்தீங்கன்னா மேக்கிங் திங்க் டேங்க், அதாவது புதுசாக உருவாக்கணுங்கிறது தான் இதோட பேசிக் திங். இதோட இப்போ மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸு, அடுத்து வந்து சில மெம்பர்ஸும் இருப்பாங்க, ஓகேவா. இந்த இப்போ நிதி ஆயோக்கோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸுக்கு வந்து இப்போ எக்கானமி பாலிசி வந்து உருவாக்குறது, இதுதான் இவங்களோட இது. அடுத்து வந்து ப்ரொவைட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் டெக்னிக்கல் அட்வைஸ் டு சென்ட்ரல் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட். அதாவது இப்போ ஒரு மாநிலத்தில் வந்து ரொம்ப ஃப்ளட் வந்திருக்கு, ஓகேவா. அந்த ஃப்ளட்டுனால அந்த மக்களுக்கு வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டு எக்கானமிலாம் வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டு, ஓகேவா. அந்த ஸ்டேட் ஃபுல்லாமே பாதிக்கப்பட்டு ரொம்பவே எக்கானமி கம்மியாக இருக்குங்கிற போது அது எக்கானமி எப்படி மீட் எடுக்கிறத, பொருளாதாரத்தை எப்படி மீட் எடுக்கிறங்கிறத வந்து இந்த நிதி ஆயோக் வந்து அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவோம், ஓகேவா. நிதி ஆயோக்கோட கரண்ட் வைஸ் சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் குமார். சேர்மன் வந்து பிரதமர் நரேந்திர மோடி, ஓகேவா. சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா அமிதாப் காந்த், இவங்க தான், ஓகே. இந்த 2 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. நிதி ஆயோக் எப்போ ஆரம்பிச்சுது, அதோட வைஸ் சேர்மன் யார், சிஇஓ யார் இன்னும் தெரிஞ்சுக்கிடணும். சேர்மன் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் யாருன்ட்டு, நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர், ஓகேவா.
அடுத்தது நேஷ்னல் இன்கம். நேஷ்னல் இன்கம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட், ஓகேவா, அதாவது இந்த ஏப்ரல்ல இருந்து நெக்ஸ்ட் ஏப்ரல் வரைக்கும் உள்ள பீரியட். அந்த பீரியடில் நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய டோட்டல் எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு பர் பர்சனோட இன்கம்ஸு, அடுத்து வந்து சேல்ஸு, அதுலேருந்து வர இன்கம், டாக்ஸஸ், இது எல்லாமே ஒரு ஹோல், அதாவது திஸ் ஏப்ரல் டு கம்மிங் ஏப்ரல், ஓகேவா, இந்த ஏப்ரல்லேருந்து வரக்கூடிய ஏப்ரல் வரைக்கும் உள்ள அந்த 1 இயர், இதுதான் அந்த 1 இயரில் என்ன மாதிரியான மணி வந்து சர்க்குலேட் ஆகுது, இதுதான் நேஷனல் இன்கம், ஓகேவா. நேஷனல் இன்கம் இன்னொன்று கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்கிறோம், ஓகேவா. இஸ் த நெட் வேல்யூ ஆஃப் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு பை நேஷனல் டியூரிங் ஃபிசிக்கல் இயர். ஃபிசிக்கல் இயர்னா என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல்லேருந்து அடுத்த ஏப்ரல் வர, ஓகேவா. இந்த நேஷனல் இன்கம்மை கால்குலேட் பண்ணணுங்கிறத யார் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவரோஜி அவர்கள் கொண்டு வந்தாங்க, ஓகேவா. அவர் தன்னோட புக்கான புவர்ட்டி அண்ட் அன் பிரசிடென்ட் ரூல் இன் இந்தியா 1868 வந்து கொண்டு வந்தார். அந்த புக்கில் அவர் எழுதியிருந்தார் ஒரு பர்சனோட ஆனுவல் இன்கம் வந்து அந்த பீரியடில் 20 ரூபா, ஓகேவா. 20 ரூபா ஒரு பர்சனோட வருஷ சம்பளம் 1868, ஓகேவா. சயின்டிஃபிக்காக இவர் வந்து பண்ணார். ஆனால் சயின்டிஃபிக்காக ஃபஸ்ட்டு அந்த அட்டம் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் VKRV ராவ், ஓகேவா. இவர் 1931 1932 வரை இந்த இது பண்ணார். இவர் வந்து இந்தியன் அதாவது இவருக்கு சயின்டிஃபிக்கலாக கால்குலேட் பண்ணும்போது என்னது சர்வே எடுப்பாங்க, ஓகேவா. சர்வே எடுக்கும்போது இந்தியா வந்து ஒரு 13 பார்ட்டாக பிரித்து வச்சு இவர் சர்வே எடுத்தார். ஆஃப்டர் தி இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய கவர்மெண்ட்டே நேஷனல் இன்கம் கமிட்டின்னு ஒன்று உருவாக்குனாங்க ஆகஸ்ட் 1949, ஓகேவா. ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் அட்டம்ப்ட், ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் சார்பாக எடுக்கப்பட்ட நேஷனல் இன்கம் எப்போ எடுத்தாங்கன்னா யார் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா PC மகல்நோபிஸ். இவரை பற்றி நம்ம வந்து 5 இயர் பிளான் வந்து நாளைக்கு பார்ப்போம், அப்போ இவரை பற்றி சொல்கிறோம், ஓகேவா. இவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 இயர் பிளானில், ஓகேவா. 1948 1949 வரைக்கும் இந்த அட்டம் பண்ணாங்க. இந்த ரிப்போர்ட்டை வந்து 1954 வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து அவங்க வந்து சப்மிட் பண்ணாங்க, ஓகேவா. எப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து 5 வருஷத்துக்கு அப்புறமா வந்து அவங்க ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணாங்க, ஓகேவா. ஏன்னா ஒரு நம்ம கண்ட்ரி வந்து ரொம்பவே பெருசு, நிறைய மக்கள் இருக்காங்க, ஓகேவா. ஸோ அதனால ஒரு ரிப்போர்ட்டுங்கிறது எடுத்து வர்றதுக்கு இட்ஸ் டேக் அ டைம், ஓகேவா. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியோடைய க்ரோத் இருக்கிறது. க்ரோத் மீன்ஸ் நம்ம பாப்புலேஷன் க்ரோத் அந்த சென்சஸ் எடுக்கிறதுக்கு வந்து 10 இயர்ஸுக்கு ஒன் டைம் தான் சென்சஸ் எடுப்பாங்க. அஸ் யூஷுவல் பிளான் படி பார்த்தீங்கன்னா திஸ் இயர் வந்து நம்ம வந்து சென்சஸ் எடுத்துருக்கணும். பட் அந்த கோவிட் பிரச்சனைனால நிறைய பேருக்கு கோவிட்டால் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. கோவிட் ப்ராப்ளம்னால இந்த சென்சஸ் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு வந்து தள்ளி போயிருக்கு, ஓகேவா. ஸ்டில் நவ் வந்து 2011 சென்சஸ் தான் இப்போவுமே வந்து கால்குலேட் பண்ணிருக்காங்க. அதனாலேயே ப்ராப்ளம் நிறைய ஜிஎஸ்டிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஏன்னா வந்து அந்த டைம் ஆஃப் பீரியடில் வந்து 2011 பண்ணி இவங்க சென்சஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, கரெக்டாக. இது வந்து நான் சொல்கிறேன் இப்போது சின்ன ஒரு கதை மாதிரி. அதாவது என்னதுன்னா ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஒரு 1 மந்த் கரெக்டாக முன்னாடி. என்னாச்சுன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலேருந்து நம்ம பைசா தர மாட்டோம்ட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கோவிட்டால் கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு இந்த டைமாக வந்து நாங்கள் ஷேர் தர மாட்டோம் நாங்கள், ஓகேவா. அந்த டைம் ஆஃப் பீரியடில் ஒரு இன்னொரு பிரச்சனையும் வந்துச்சு. அது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் ஷேர் தரோன்ட்டு தந்துட்டாங்க, ஓகேவா. இப்போ இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன வந்துச்சுன்னா அந்த டைமில் கேரளா, இந்த ஒடிசா, பீகார் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் என்னென்னா 2011 பாப்புலேஷன் வந்து ரொம்பவே அதிகம் அந்த டைம் ஆஃப் பீரியடில். ஸோ அவங்களுக்கு வந்து நிறையா வந்து அவங்களுக்கு வந்து பணம் போயிட்டு இருந்துச்சு 2011 சென்சஸ் படி. ஆனால் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா பீகார், ஒடிசா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் வந்து அவங்க வந்து அந்த ஸ்டேட்டோட அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து பாராட்டணும். பாப்புலேஷன் வந்து ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து கம்மியான பாப்புலேஷன், நிறையா மணி. ஆனால் மற்ற ஸ்டேட்ஸு கேரளா, இந்த கர்நாடகா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பாப்புலேஷன் கம்மி, பட் இந்த டைமில் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாயிட்டு. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியான பீப்புள் நிறையா மணி, இங்கே நிறையா பீப்புள் கம்மியான மணிங்கிறப்போ வந்து அதுவும் கொஞ்சம் பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு, ஓகேவா. இது வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ், ஓகேவா. அடுத்தது நம்ம எக்கானமி பற்றி படிக்கும்போது பேசிக்காக எக்கானமிலேருந்து இந்த சாப்டர்ஸில் தான் கொஸ்டின்ஸ் வரும்னு அடித்து சொல்லிடலாம், ஓகேவா. ஸோ அந்த டாபிக் தான் ஃபஸ்ட் நான் உங்களுக்கு கவர் பண்ண போகிறோம், ஓகேவா. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக், பிளானிங் கமிஷன், ஜிஎஸ்டி, 5 இயர் பிளான், பேங்க்ஸ், இந்த 5 டாபிக் தான், ஓகேவா. நான் இன்னைக்கு உங்களுக்கு பிளானிங் கமிஷன், நிதி ஆயோக், நேஷனல் இன்கம் முடிச்சிட்டேன்னா நாளைக்கு நேஷனல் இன்கம் இன்னும் நடத்த வேண்டியது இருக்குது ஒரு சம் டேர்ம்ஸு. நாளைக்கும் நாளான்னைக்கும் 5 இயர் பிளான் நடத்துவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து
பேங்க்ஸ் ஒன் டே முடிச்சிடலாம் ஓகேவா. ஒரு 5 டேஸில் 4 டேஸில் எக்கானமி கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். நீங்கள் என்ன எல்லாமே நடத்த மாட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா, we are not preparing for UPSC ஓகேவா. we are just preparing for SSC ஓகேவா. SSCயை பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பிக்ல இருந்தால் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வரும் ஓகேவா. ஸோ நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. எக்கானமியா 5 இயர் பிளான் மட்டும் படிச்சுட்டு போனாலே போதும், நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். பேங்க்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் லைட்டாக தெரிஞ்சால் போதும். ஏன்னா பேங்க்ஸ் நம்ம கரண்ட் அஃபேர்ஸும் படிப்போம். கரண்ட் அஃபேர்ஸில் தான் பேங்க்ஸில் மேக்ஸிமம் கொஸ்டின் வரும். நாலு தின டைம்ஸ் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எனக்கு வந்து நிதி ஆயோக்கோட சேர்மன் யாருன்னு கேட்டிருந்தாங்க. நிதி ஆயோக்கோட சேர்மன் யாருன்னு உங்களுக்கு சொல்லிட்டோம் ஓகேவா. நிதி ஆயோக்கோட சேர்மன் பிரைம் மினிஸ்டர். இவ்வளோ தான். பிரைம் மினிஸ்டர்னு கூட நரேந்திர மோடின்னு கொடுத்துருப்பாங்க, ராஜீவ்குமார்னு கொடுப்பாங்க, விஜய்குமார்னு கொடுப்பாங்க ஓகேவா. ஆனால் சரியான ஆன்சர் பிரைம் மினிஸ்டர் ஓகேவா. சேர்மன் யாருன்னு கேட்டால் பிரைம் மினிஸ்டர், வைஸ் சேர்மன் ராஜீவ்குமார் ஓகேவா. அடுத்தது எக்கானமியில் சில டேர்ம்ஸ் இருக்குது. டேர்ம்ஸில் இருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஓகேவா ரிப்பீட்டடாக. அந்த டேர்ம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஜிடிபி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீசெண்டாக ஒரு 1.5 month முன்னாடி வந்து பெரிய பொலிட்டிக்கல் டிபேட் ஓடிச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஜிடிபி வந்து ரொம்பவே கம்மியாயிட்டு. ஆனால் ரியலி வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷனால அந்த ஜிடிபி ரொம்பவே கம்மியாச்சு. -23.6 வந்து ஜிடிபி போயிட்டு இருந்துச்சு ஓகே. அது ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன, என்டிபினா என்ன, என்என்பினா என்ன, பெர் கேபிட்டா இன்கம்னா என்னங்கிறதா இதில் பார்க்க போகிறோம் ஓகேவா. ஜிடிபினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஓகேவா. If it is the total monetary value of all the finished goods and service product within a country bought in a specific time period ஓகே. அதாவது என்னன்னா, நம்ம ஒரு நாட்டுக்குள்ள இந்த ஏப்ரல்ல இருந்து அடுத்த ஏப்ரல் வரை நடக்கக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஓகேவா. பொருட்கள் வாங்குறது, விற்கிறது, ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது, ஒரு கார்ல இன்வெஸ்ட் பண்றது, இதெல்லாம் ஒரு வருஷத்துல ஒரு இந்த நம்ம கண்ட்ரிக்குள்ள நடக்கக்கூடிய இது எல்லாத்தையுமே வந்து கால்குலேட் பண்ணுவாங்க ஓகேவா. இது வந்து எந்த ஃபார்முலா கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஜிடிபி, அதாவது C+G+I+NX. இதில் சின்னா என்னன்னா கன்சியூமர் ஸ்பெண்டிங், அதாவது நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது ஓகேவா. ஜினா கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், கவர்மெண்ட் வந்து ஒரு பொருள் மேலே ஸ்பெண்ட் பண்ணுறது ஓகேவா. ஐங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட், அந்த பொருள் மேலே வர்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வெளியிலேருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம். என்எக்ஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ் ஓகேவா, அதுதான் என்எக்ஸ். அதாவது சிங்கிறது கன்சியூமர் ஸ்பெண்டிங். இப்போ நான் வந்து ஒரு கடையில் போய் ஒரு புக் வாங்குறேன் ஓகேவா. நான் வந்து ஒரு சம் அமௌண்ட் கொடுத்து புக் வாங்குவோம் ஓகேவா. கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், கவர்மெண்ட் வந்து அந்த புக்ஸில் வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் ஓகேவா. சம் அமௌண்ட் எஜுகேஷனுங்கிற பேசிஸில் சம் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட், அந்த பப்ளிஷர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், அதுலேயும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். இதுதான் பேசிக்காக, இதுதான் ஃபார்முலா. உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, என்ன கேட்பாங்கன்னா, ஜிடிபியில் எந்த டேர்மை வச்சு நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம்னு கேட்பாங்க ஓகேவா. என்னென்ன டேர்ம்லாம் வச்சு கால்குலேட் பண்ணுறோம், கன்சியூமர் ஸ்பெண்டிங், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். இந்த 4 வச்சு கால்குலேட் பண்ணுறோம். இந்த 4 தவிர என்ன ஒன்று இருக்கோ அதுதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேவா. அடுத்து ஜிஎன்பினா என்னதுன்னா, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். அதாவது இட் இஸ் த மெஷர் ஆஃப் கண்ட்ரிஸ் எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பை சிட்டிசன்ஸ் நேஷனல்ஸ் ஓகேவா. சிட்டிசன்ஸ் பண்ணுறது ஓகேவா, அதுதான் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் ஓகே. கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிபி ப்ளஸ் இன்கம் ஏர்டு பை ரெசிடென்ட் ஃப்ரம் ஓவர்சீஸ், வெளிநாட்டுகளில் இருப்பாங்க தெரியுமா, என்ஆர்ஐஸ், அவங்க ஏர்ன் பண்ணுற இன்கம்மு மைனஸ் இன்கம் ஏர்டு வித்தின் அ டொமஸ்டிக் எக்கானமி பை ஓவர்சீஸ் ரெசிஸ்டன்ட் ஓகேவா. இதுதான் இதற்கான ஃபார்முலா. ஒரு கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, ஜிஎன்பி வந்து எதை வச்சு கால்குலேட் பண்ணுறோன்னு கேட்பாங்க. ஜிடிபி ப்ளஸ் இன்கம் ஏர்டு பை ரெசிடென்ட் ஆஃப் ஓவர்சீஸ் அண்ட் இன்கம் ஏர்ன்டு வித்தின் டொமஸ்டிக் எக்கானமி ஓகேவா. இதுதான் ஆன்சர். பேசிக்ஸாக வந்து நம்ம அந்த இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, ஜிடிபி வச்சு எதெல்லாம் கால்குலேட் பண்ணலான்னு கேட்பாங்க. ஜிடிபி வச்சு எதை கால்குலேட் பண்ணலாம், ஜிஎன்பியை கால்குலேட் பண்ணலாம் ஓகேவா. இல்லைனா ஃபுல் ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி தான் கேட்பாங்க, பேசிக்ஸாக தான் கேட்பாங்க ஓகேவா. அடுத்த நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், என்டிபின்னு சொல்லுவோம். என்டிபின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன் ஓகேவா. இதுதான் என்டிபி ஓகேவா. தேய்மானம்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து நம்ம செலவு இலையம் இதெல்லாம் கழிச்சோம்னா அதுதான் என்டிபி ஓகேவா. என்என்பினா என்ன பார்த்தீங்கன்னா, நெட் நேஷனல் ப்ராடக்ட். இட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஜிஎன்பி ஆஃப்டர் டிடக்டிங் டிப்ரிஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் மெஷினரி ஃப்ரம் ஜிஎன்பி ஓகேவா. என்என்பினா என்னன்னா, ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன் ஓகேவா. இதை கழிச்சிட்டோம்னா அதுதான் வந்து என்என்பி ஓகேவா. ஃபார்முலாஸ் தான் கேட்க போகிறாங்க ஓகேவா. என்டிபின்னு கொடுத்துட்டு
ஆப்ஷன்ஸ் எடுக்கணும்னா ஜிடிபி மைனஸ் டிப்ரிஷியனு, ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷனு, சி ப்ளஸ் ஜி ப்ளஸ் ஐ ப்ளஸ் என்எக்ஸு, ஜிடிபி ப்ளஸ் பிரசிடென்ட் அண்ட் ஃப்ரம் த ஓவர்சீஸ் அப்படி கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருப்பாங்க. நம்ம இதில் எது சரியான ஆன்சரோ அதை கொடுக்கணும், டிக் பண்ணணும். ஓகேவா? பேசிக்ஸாக நீங்கள் நான் இப்போ நடத்துன தெரியுமா அந்த டேர்ம்ஸில் ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜிடிபியோட ஃபார்முலா என்ன, அதை எக்ஸ்பென்ஷன் என்ன, ஜிஎன்பியோட ஃபார்முலா என்ன, என்டிபியோட ஃபார்முலா என்ன, என்என்பியோட ஃபார்முலாஸ் என்ன, இந்த ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா? கொஸ்டின்ஸ் ஃபார்முலாவில் தான் கேட்பாங்க. ஓகேவா? அடுத்த பெர் கேபிட்டல் இன்கம். பெர் கேபிட்டல் அதாவது நம்மளுடைய ஒருத்தருடைய நேஷனல், இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுடைய ஆனுவல் இன்கம் என்னங்கிறத கால்குலேட் பண்ணுறது. நேஷ்னல் இன்கம் நாட்டோட வருமானம் எவ்வளவோ அதிலிருந்து இந்த பாப்புலேஷன் ஆஃப் கண்ட்ரியை டிவைட் பண்ணோன்னா வர்ற வேல்யூ தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனோட இன்கம். ஓகேவா? டிஸ்போசபிள் இன்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்கம் மைனஸ் டேக்ஸு. டிஸ்போசபிள் இன்கம் என்னதுன்னா இப்போ நீங்கள் ஒரு அமௌண்ட் வந்து வாங்குவீங்க. ஓகேவா? சம்பளமாக வாங்கி அதில் டேக்ஸ், இன்கம் டேக்ஸை கழிச்சிட்டோன்னா அதுதான் வந்து டிஸ்போசபிள் இன்கம். ஓகேவா? இந்த எக்கானமியை வந்து இந்த ஸ்டேட் இந்த பெர் கேபிட்டல் இன்கம், ஜிடிபி, என்டிபி இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்குன்னு சில ஆர்கனைசேஷனை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து உருவாக்குறாங்க. அதில் ஒரு ஆர்கனைசேஷன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஓ, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். 1949 வந்து இதை வந்து தொடங்கினாங்க. ஓகேவா? நாட்டோட இன்கம் டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆர்கனைசேஷன் வந்து தொடங்கினாங்க. என்எஸ்எஸ்ஓ இது என்ன பார்த்தீங்கன்னா நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன். இது வந்து 1950 வந்து தொடங்கினாங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டேட்டா எடுக்கிறதுக்காக இந்த ஆர்கனைசேஷன் வந்து தொடங்கினாங்க. ஓகேவா? கண்டக்டிங் லார்ஜ் ஸ்கேல் சாம்பிள் சர்வே டு மீட் த டேட்டா நீட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி ஃபார் எஸ்டிமேஷன் நேஷனல் இன்கம் அண்ட் அதர் அக்ரிகேச்சர்ஸ். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய அந்த நம்ம ஜிஎஸ்ஓங்கிறது என்னது, இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்கலேருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க ஜிஎஸ்ஓ. ஆனால் என்எஸ்ஓங்கிறது ஒவ்வொரு பர்சன்ட்டையும் இருந்து கலெக்ட் பண்ணுற இன்கம். ஓகேவா? இப்போ ஒரு பர்சனோட மாத வருமானம் வந்து 30,000 ரூபானா அந்த பர்சன் கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் கட்ட மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அவங்களையும் கால்குலேட் பண்ணி கொண்டு வர்றதான் என்எஸ்எஸ்ஓ. ஓகேவா? இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னையோட வீடியோவில் வந்து பேசிக்காக ஒரு சம்மரினா என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இதில் தான் எக்கனாமிக்ஸ் இந்த சயின்டிஸ்ட்லாம் இதை எக்கானமி பற்றி சொல்லியிருக்க வேர்ட்ஸ் அண்ட் அவங்க எழுதின புக்ஸ் சொல்லியிருக்கேன். கூடவே பிளானிங் கமிஷன் என்ன சொல்லியிருக்கேன், அது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கேன். நிதி ஆயோக்னா என்ன, அதோட சேர்மன், வைஸ் சேர்மன், சிஇஓ யாருன்னு சொல்லியிருக்கேன். அது எப்போ தொடங்கினாங்கன்னு கேட்டிருக்கேன். அதோட பேசிக் ஃபண்டமெண்டல் என்னன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து நேஷனல் இன்கம் நான் என்ன சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து ஜிடிபியோட ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க, ஜிஎன்பியோட ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க, என்டிபி என்என்பியோட ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க, பெர் கேபிட்டல் இன்கமோட ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க, ஜிஎஸ்ஓ எப்போ வந்து தொடங்கினாங்க, என்எஸ்எஸ்ஓ எப்போ தொடங்கினாங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதான் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னையோட வீடியோ. எக்கனாமிக் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? படிக்கிறதுக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ஜஸ்ட் ரைட் பண்ணிட்டு ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வாங்கல ரெகுலர் இன்டர்வலில். இது உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கோ. ஓகேவா? ஏதாட்டி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதுக்கு ஆன்சர்ஸ் கிளியர் பண்ணுறேன். கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் பேமெண்ட்டுக்கானவே, அதெல்லாம் யூஸ் பண்ணி பே பண்ணிட்டு கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம வந்து எக்கானமி வந்து இதெல்லாம் நடத்தியிருக்கோம். நாளைக்கு 5 இயர் பிளான்ஸ் நடத்த போகிறோம். அந்த கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கிளாஸ்க்கு கண்டிப்பாக பாருங்கள். ஓகேவா? டுடே ஈவினிங் 5 PM வந்து நம்ம பெய்ட் கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மெயில் வரும் ஈவினிங். அந்த மெயிலில் போய் நீங்கள் வந்து ரீசனிங்கோட குவிசஸ் இருக்கும், 25 கொஸ்டின். அந்த குவிசஸை வந்து நீங்கள் எழுதி அதில் எவ்வளோ மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கிறத ஃபீட்பேக்காக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.